மேனகையின் அழகை கண்டு மயங்கிய முனிவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். விசுவாமித்திரர் பிரம்மரிஷி பட்டம் பெற காட்டில் கடுமையான தவம் மேற்கொண்டார். அவரது தவச்சக்தியை கண்ட தேவேந்திரன் தன் பதவி பறிபோகுமோ என அஞ்சி அழகில் சிறந்த அப்சரையான மேனகாவை அனுப்பினார். அவள் விசுவாமித்திரர் முன் தோன்றி அழகிய நடனமாடினாள். இதனால் தவம் களைந்த அவர் கண்களை திறந்து அவளின் அழகால் கவரப்பட்டார். இருவரும் பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து சகுந்தலா என்ற பெண் குழந்தையை பெற்றனர். காலப்போக்கில் அனைத்தும் இந்திரனின் சூழ்ச்சி என உணர்ந்து மிகுந்த வருத்தத்துடன் மேனகாவை பிரிந்து மீண்டும் தவத்தில் ஈடுபட முடிவு செய்தார். மேனகா தன் கடமை முடிந்ததென்று சகுந்தலாவை ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் பாதுகாப்பாக விட்டு கனத்த இதயத்துடன் தேவலோகம் திரும்பினாள். விசுவாமித்திரர் மீண்டும் கடுமையான தவத்தில் ஈடுபட்டதைக் கண்டு இந்திரன் அஞ்சி இம்முறை ரம்பையை அனுப்பினார். ரம்பா அவரை கவர முயன்ற போது கோபமடைந்தவர் 1000 ஆண்டுகள் கல்லாக நிற்பாய் என சபித்தார். மீண்டும் தவத்தில் ஈடுபட்டு பல இன்னல்களை கடந்து வசிஷ்டரால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றார்.